Praise the Lord. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை ஜெப ஐக்கியத்திற்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இனிமையான பாடல்களையும் ஆழமான சத்தியங்களையும் கேளுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நிகழ்ச்சிக்குள் போகலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த வேலையிலும் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவரே, பாடல் வேலையிலும் செய்தி வேலையிலும் எல்லாவற்றையும் இந்த சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இது அநேகருக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு ஆண்டவரே ஒரு நேரமாக இருக்க உதவி செய்தாங்க. ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய மனதில் இந்த செய்திகள் எல்லாம் பதிய உதவி செய்து தருவீராங்க. கர்த்தர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் நீங்க அபரிதமாய் ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவரே. இப்படி நாம மட்டும் மகிமைப்பட என் தேவன் உதவி செய்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நல்லபடியமானவர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மை மறக்காதவர். உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. உலகத்தில் உங்களை யார் மறந்தால், எத்தனை பேர் உங்களை மறந்து போனார், சொந்தங்கள், பந்தங்கள், கணவர், மனைவி, பிள்ளைகள் மறந்தாலும் கர்த்தர் மறக்காதவர். ஆமென். மனதார நன்றி சொல்லே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைப்பீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைப்பீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நாம் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நாம் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா.
கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Praise the Lord. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 136 அதிகாரம் 21 முதல் 24 வசனம் வரை. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த வியாழக்கிழமை ஐக்கியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் நமக்கு கட்டளையிட்டு இதுவரைக்கும் நம்மை தாங்கினவர், இனியும் நம்மை தாங்குவார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நீங்கள் கவனித்திருப்பீர்களானால் அதிலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் நான் கொண்டு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொண்டு வர நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 136 சங்கீதம் 23 வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எவ்வளவு அழகான ஒரு வசனம் என்று கவனித்து பாருங்கள். அங்க வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறதுக்கு இன்னைக்கு மனுஷர்கள் இல்லை. பணக்காரர்களை நினைத்துக் கொள்கிறார்கள், படித்தவர்களை நினைக்கிறார்கள். ஆனால் ஏழைகளை நினைப்பதற்கும் எளியவர்களை நினைப்பதற்கும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் வசனம் அழகாய் சொல்லுகிறது, தாழ்வில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை நினைக்கிறார், அவர் நினைத்து நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவர். அதுக்காக அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று. இன்னும் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், மண்ணான மனுஷனை நீ நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். எஸ், ஆமான், கர்த்தர் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம், தேவன் நம் நினைவாயிருப்பதற்கு நாம் எம்மாத்திரம். உண்மையிலே பிரியமானவர்களே, ஆனால் தேவனுடைய கிருபை என்ன தெரியுங்களா? அவர் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தார், நல்ல வசதி நிறைந்த ஒரு மனுஷன். அவர் வசதியில் இருக்கும் பொழுது அவருடைய உறவினர்கள் திருமணத்துக்கு அவரை அழைக்கும்படி அவருடைய வீட்டுக்கு வந்து காடை கொடுத்து மரியாதை செய்து அவரை திருமணங்களுக்கு அழைக்கிற நாட்கள் இருந்தது. ஆனால் இந்த பிசினஸ் மேனுடைய பிசினஸ் சில நாட்கள்ல பிசினஸ் அவர் இழந்து போனார். சரிவு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பிசினஸ் எல்லாத்தையும் அவர் இழந்து போனார். கடைசியில அவர் எல்லாம் வீட்டை இழந்தார், காரை இழந்தார், வீட்டை இழந்தார், தன்னுடைய ஆஸ்தியை இழந்தார். ஒரு பெரிய தரித்திரனாய் மாறி போனார். ஆனால் இந்த சமயத்திலும் கூட அவருடைய உறவினர்கள் அவருடைய ஒரு திருமணத்துக்காக அவரை அழைத்தார்கள். அவர் வழக்கம் போல திருமணத்துக்கு வந்தார். பணக்காரனா இருக்கும் பொழுது அவர் கார்ல வந்து இறங்கின உடனே போய் தெருக்களிலே அவரை அழைத்து கொண்டு வந்த உறவினர்கள் இப்ப அவர் பணக்காரன் இல்லை என்பதனாலே, ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்பதனாலே அவரை மறந்து போனார்கள். அவரை வாரும் என்று சொல்லி அழைக்கிறதுக்கு கூட ஒருவரும் இல்லை. அவராய் வந்தார், திருமணத்துக்குள்ள மண்டபத்துக்குள்ள போனார், அவர் உட்கார்ந்தார். கடைசியில் அவர் யாரும் பேசிக்கொள்ளவில்லை, அவர் யாரும் விசாரிக்கவில்லை, யாரும் அவரை வாங்கள் என்று அழைக்கவும் இல்லை. கடைசியில சாப்பிடலாம் என்று அவர் போனார். அப்ப போய் அவர் சாப்பிடுவதற்காக அவர் இடத்துல உட்கார்ந்த பொழுது அவருடைய உறவினர்களே வந்து அவரிடத்துல சொன்னார்கள், கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் உட்காருங்க, ஒரு நல்ல பணக்காரர்கள் வரார்கள், பதவி பெற்றவர்கள் வருகிறார்கள், அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் என்று சொல்லி அவரை தள்ளி 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 கடைசியில் ஒரு பெஞ்சை விட்டு சீட்டை விட்டு தள்ளினார்கள். பிரியமானவர்களே, அவர் கூட இலை போடப்பட்டது, ஆகாரம் வைக்கப்பட்டது.
ஆனால் அவருடைய கண்களில் கண்ணீர். அவர் சாப்பிடவில்லை. அவர் எழுந்து இலையை மூடிட்டு வெளியில வந்தார். அவர் போகிறதையும் கூட ஒருவர் கவனிக்கவும் இல்லை. அவர் வெளியில வந்து தெருவில் நின்று மண்டபத்துக்கு வெளியில ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி தன்னுடைய தாழ்வில் அவர் ஒரு ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணிட்டு போனார். பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த ஜெபத்தை அசட்டை பண்ணவில்லை. ஆண்டவர் அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்தார். அந்த ஏழை மனிதன் தன்னுடைய தாழ்வில கர்த்தருடைய சமூகத்தில் அவர் ஏறெடுத்த அந்த ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிக்கவில்லை. கர்த்தர் அதை நினைத்தார். உடனே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். பிரியமானவர்கள், அவர் எந்த பிசினஸை இழந்து போனாரோ அதை மறுபடியும் அவர் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். அவர் எந்தெந்த பணத்தை இழந்தாரோ அவைகள் எல்லாம் திரும்பவும் அவருக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவருக்கு கிருபை பாராட்டினார். எனக்கு அருமையானவளே, அவர் மறுபடியும் அதே ஸ்தானத்தில் கொண்டு போய் தேவன் அவரை நிறுத்தினார். அதுக்காக அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து பார்க்கிறவர் ஒரு அருமையான ஒரு தேவன் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இதே போல தள்ளப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்களா? புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என யாரும் எங்கள் குடும்பத்தை இதுவரைக்கும் விசாரிக்கவில்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் பிள்ளைகள் எங்களை விசாரிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை யார் மறந்தாலும், உங்களை யார் விசாரியாமல் போனாலும் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் இயேசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் வீட்டை தேடி வருவார், உங்கள் இல்லத்தை அவர் தேடி வருவார், உங்களை விசாரிப்பார், உங்களை ஆதரிப்பார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒரு வயது சென்ற ஒரு தாயாரை கொண்டு போய் தன்னுடைய மகன் ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டு வந்தார். அவர் முதியோர் இல்லத்தில் விட்டு தன் தாயிடத்தில் சொன்னார், அம்மா, பணத்தை கொடுத்திருக்கிறேன், எல்லா வசதிகளும் உங்களுக்கு நான் செய்து கொடுத்திருக்கிறேன், உங்களை நான் டெய்லி வந்து பார்ப்போம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, கஷ்டப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு வந்தார். அவன் போனான். அடுத்த நாள் தன் மகன் வருவான் என்று தாய் காத்து கொண்டிருந்தார். வரல. அடுத்த நாள் வருவான், ஒருவேளை வேலையா இருப்பார் என்று காத்து கொண்டிருந்தார். அடுத்த நாளும் வரல. அந்த வாரம் வரல, அந்த மாதம் வரல, அடுத்த மாதம் வரல. ஒரு வருஷம் எல்லாம் போயும் கூட தன் தாயை பார்ப்பதற்கும் விசாரிப்பதற்கும் மகனதான் விடுதிக்கு போகவில்லை. அந்த தாய் ஒவ்வொரு நாளும் டைரியில் எழுதி வைத்தார்களா, இன்றைக்கும் என்னை வந்து பார்க்கவில்லை. டைரி ஃபுல்லா ஒரு வருஷம் முழுவதும் இப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார்கள், என்னை விசாரிக்க வரவில்லை, இன்று வரவில்லை, இன்று வரவில்லை என்று. இந்த நிலைமையில நீங்கள் இருப்பீர்களானால் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதீர்கள். உங்களை விசாரிப்பதற்கும் உங்களை நினைப்பதற்கும் உங்களை படைத்த தேவன் ஒருவர் உண்டு. அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தாழ்வில் என்னை நினைத்தவரை, என் தாழ்வில், நம்முடைய தாழ்வில், நம்முடைய தாழ்வில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலும் இருந்தும் கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். யோபு தம்முடைய தாழ்வில தான் கர்த்தர் அவனை நினைத்தார். யோபனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மகிமைப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். யாரையும் மேன்மைப்படுத்தவும் யாரை வேணாலும் கர்த்தர் மகிமைப்படுத்தவும் நம்முடைய ஆண்டவரால் முடியும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை படிக்கும் பொழுது இஸ்ரவேலர்களை தேவன் நினைத்து நினைவு கூர்ந்து அவர்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்று நம்ம படிக்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவன் நம்மை நினைக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அதுல ஒரு சில ஆசீர்வாதங்களை இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது,
கர்த்தர் நம்மை நினைத்திருப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நினைக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மை இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் ஒரு ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை நினைக்கிறதே நம்மை ஆசீர்வதிப்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்மை நினைச்சா போதும், எந்த நிலைமையிலிருந்தும் நம்மை கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொண்டு வர முடியும். அதுக்காக தான் பிரியமானவர்களே, ஒரு ஏழை மனிதனுடைய காரியத்தை ஒரு பணக்காரனை ஏழையாய் மாறினதும் அந்த ஏழையை கர்த்தர் நினைக்கும் பொழுது அவனை மறுபடியும் அதே சீரை அவன் அடைம்படிக்கு கர்த்தர் அவனை நினைத்து அவனை ஆசீர்வதித்ததையும் நான் சொல்லியிருந்தேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஏழை என்று நீங்கள் மறக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் தேவன் உங்கள் நினைவா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரு நிபந்தனையும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது சங்கீதம் 92 சங்கீதம் 12 வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவனை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார், அவனை ஓங்கி வளர பண்ணுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நீதிமான்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நினைக்கிறார் என்று சொன்னால் நீதிமான்களை தேவன் நினைவு கூறுகிறார். எந்த நீதிமானையும் கர்த்தர் மறந்து போவதில்லை. ஒரு மனித நீதியாய் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்கிற கர்த்தரே தம்முடைய நினைவில் வைத்துக் கொண்டு ஜீவிக்கிற ஒரு மனிதனை எந்த சூழ்நிலையும் தேவன் மறந்து போகிறவர் அல்ல. அவர் நீதிமான்களை அவர் வளர செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். நீங்கள் நீதிமான்களாயிற்றீங்களா? அழைக்கப்பட்ட நீங்கள் நீதிமான்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வேத வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொன்னால், ரோமர் 5 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று. அதே ரோமர் 5 அதிகாரம் 9 வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த நீதிமான்களை தான் கர்த்தர் நினைக்கிறார், இந்த நீதிமான்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆனால் அவருக்கு நீதிமான்களாய் மாற வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென், அல்லேலூயா. பாவமர கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாய் இன்னைக்கு நாம் ஜீவிப்போமானால் அவர் நம்மை கர்த்தர் ஒருபோதும் தேவன் நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. நீங்க நினைத்து பாருங்கள், நம்மை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டா தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை மெசொப்பொத்தாமியாவிலிருந்து கர்த்தர் அவனை ஒரு கல்தையர் தேசத்திலிருந்து அவனை அழைத்தார், தனி மனிதனை அழைத்தார். அவனை பெரிய செல்வந்தனாய், அவனுடைய பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுடைய ஆஸ்திகள் பெருகிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஒரு காரணம் உண்டு பிரியமானவர்களே. நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரம் 4 வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, ஆபிரகாம் ஒரு பெரிய விலைக்கிரியத்தை கொடுத்துதான் அவன் இந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய விதிகளுக்கும் நியமங்களுக்கும் எல்லா விதமான பிரமாணங்களுக்கும் இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தபடினால் தான் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இஃப் யூ ஒபே, நீ நீதிமானாயிருந்து தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிகிறவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நினைத்ததே நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான். 2வது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்திலே அன்னாள் சொல்லுகிறார், அடியாளுடைய சிறுமையை மாற்றினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்களை நிலைமைகளை மாற்றுவதற்காக தான் தேவன் நம்முடைய நினைவாய் இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நினைவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல,
தேவன் நம்முடைய சிறுமைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். அன்னாளுக்கு ஒரு சிறுமை இருந்தது, அவளுக்கு ஒரு மனவேதனை இருந்தது, அவளுக்கு எப்பொழுதும் ஒரு கவலை, கண்ணீர் இருந்து கொண்டே இருந்தது. தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்ற ஒரு வேதனை அவளை வாட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளுடைய சிறுமை மாறுவதற்கும் தேவன் அவளை நினைப்பதற்கும் இந்த அன்னாள் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் தேவனை நோக்கி அன்னாள் விண்ணப்பம் பண்ணினாள். அதை நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அவள் ஒரு பொருத்தனை செய்து தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணினார். அவளுடைய இருதயத்தை ஊற்றி கர்த்தர் சமூகத்தில் பொருத்தனை பண்ணி அவள் ஒரு ஜெபம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய நிந்தைகள் மாற, உங்களுடைய வேதனைகள் மாற, உங்களுடைய கவலைகள் மாற, உங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து நினைத்து உங்களுடைய சிறுமைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தர் சமூகம் தான். கம், தேவ சமூகத்துக்கு வாருங்கள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். உங்களுடைய சிறுமைகளை தேவன் மாற்றுவார். உங்களை நினைத்து உங்கள் சிறுமைகளை ஆண்டவர் மாற்றுவார். அன்னாளை நினைத்தார், அன்னாளுடைய சிறுமைகளை கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அன்னாளுக்கு தேவன் கொடுத்தார். நீங்கள் பொருத்தனை பண்ணி இருக்கிறீர்களா? நீங்கள் செஞ்சிருக்கிற பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் தேவைகள் கர்த்தர் பூர்த்தி செய்யும்படிக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணியிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்த பிறகு சில வேளையில பொருத்தனைகளை நீங்கள் மறந்து போயிருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பொருத்தனைக்கும் தேவன் அதை நிச்சயமாக உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். நீங்கள் பொருத்தனை செய்ததை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பொருத்தனைகளை நினைவு கூறுங்கள். உங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்கள் சிறுமைகளை கர்த்தர் நீங்கள் பொருத்தனை பண்ணின பொழுது அதை மாற்றினது போல நீங்கள் நினைவு கூர்ந்து உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றி தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, ஆகவேதான் தேவ சமூகத்துக்கு போய் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் நாம் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம் நினைவாயிருந்து நம்முடைய சிறுமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம படிக்கிறோம். இந்த மனிதன் எப்தா என்ற ஒரு மனுஷன், அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தினால் அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அவனை வேண்டாம் என்று குடும்பம் தள்ளினது. ஒரு பாரஸ்திரியனுடைய மகன் என்று அவனை தள்ளி போட்டது. ஆனால் எப்தாக்கு ஒரு நாள் வந்தது, அவன் சிறுமை மாற்றப்பட்ட ஒரு நாள் வந்தது. யார் அவனை தள்ளினார்களோ அவர்களே வந்து எங்களுக்கு தலைவனாயிரும் என்று கேட்டார்கள். இந்த எப்தா என்ன செய்தான் தெரியுமா? அவன் நேராய் போய் அவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடமாகிய மிஸ்பாவுக்கு போய் அவன் கர்த்தர் சமூகத்தில் அவன் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி தேவ சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்று ஒரு மிஸ்பா தேவ சமூகம். நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது உங்கள் சிறுமைகளை கர்த்தர் மாற்றுகிறார், உங்களை நினைவு கூறுகிறார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டிஎல் மூடி என்ற ஒரு பெரிய பிரசங்கியார். இந்த பிரசங்கியார் ஆரம்ப நாட்களில் அவரை விபிஎஸ்லும் சண்டே ஸ்கூல்லும் கூட பிள்ளைகளுக்கு பிரசங்கம் செய்வதிலும் வசனத்தை சொல்லக்கூடாது என்றும் சபையினர் தடை பண்ணினார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனால் இந்த டிஎல் மூடி அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்தை தேவ வசனத்தை ஜனங்களுக்குள்ள நான் கொண்டு போக வேண்டும் என்று. அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? அவர் சபையில தான் பிரசங்கிக்க விட மாட்டேன்றார்களே என்று சொல்லி அவர் போய் தன் தகப்பனுடைய கல்லறை மேல நின்று கொண்டு அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருப்பாராம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பாராம். அவர் சொல்லுவார், என் தகப்பன் கல்லறையின் மேல் நான் நிற்கிறபடினால் என்னை யாரும் தடை செய்ய முடியாது, இது என் தகப்பனுடைய கல்லறை என்று சொல்லி நின்று பிரசங்கம் பண்ணுவார். பிரியமானவர்களே, அவன் சிறுமைப்படுத்தப்பட்டவர் தான், ஆனால் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனிதனாய் பல லட்சங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்ப இந்த டிஎல் மூடியை தான் கர்த்தர் பிற்காலத்தில் பயன்படுத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சிறுமைகளை நினைத்து நீங்கள் வேதனை அடையலாம். நீங்கள் சிறுமைப்பட்டவர்களா இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் உங்கள் நினைவாக இருக்கிறார். அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கவலைப்படாதீர்கள். அந்நாளுடைய சிறுமையை மாற்றினவர் உன்னுடைய சிறுமையை விட இந்த நாளில் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே சிம்சோன் ஒரு கடைசி நிமிஷத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, தேவனே, இந்த ஒரு விசையை நினைத்தரணும் என்று மிகுந்த உருக்கத்தோடு சிம்சோன் ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்கு தெரியும், கண்கள் பிடுங்கப்பட்டது, கால்கள் விலங்குகள் போடப்பட்டிருக்கிறது, அவன் கைகள் எல்லாம் தூண்கள் மத்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு கேலி பொருளாய் சிம்சோன் மாறி போனான். கர்த்தருடைய கிருபையை இழந்து போனான். தேவனுடைய பலத்தை அவன் இழந்து போனான். கர்த்தருடைய பிரதிஷ்டையை அவன் உடைத்து போட்டவனாய் இருந்தபடினால் தான் சிம்சோன் அன்னைக்கு பெலிஸ்தருடைய கைகள் அவன் சிக்கிக் கொண்டான். ஆனால் மரணம் வரும் என்று அவன் அறிந்தபடினால் தான் ஒரு உருக்கமான ஒரு ஜெபத்தை அவன் செய்தான். தேவனே, இந்த ஒரு விசை, this one time என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. எனக்கு அருமையானவரே, எத்தனையோ முறை நீங்க இப்படி ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசைகளை ஆசீர்வதித்தருளும், இந்த ஒரு விசை எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தருளும், இந்த ஒரு விசை எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும், இந்த ஒரு விசை என் படுக்கையை மாற்றி போடும், இந்த ஒரு விசை எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தியும், இந்த ஒரு விசை ஒன் டைம். எத்தனை முறை நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த சிம்சோனுக்கும் அந்த ஜெபத்துக்கு, அந்த கடைசி நேர ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். கடைசி நேர ஜெபத்தை கர்த்தர் அவனுடைய நினைவு கூர்ந்தார். அவனுக்கு மறுபடியும் பலன் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் மனதுருகி உள்ளம் உடைந்து ஒரு ஜெபம் பண்ணினான். அதேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் நீங்கள் 17ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். நீ உள்ளமுடைந்த தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் உங்களை கர்த்தர் நினைக்கிறார். நீங்கள் உள்ளமுடைந்து ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் மறந்து போகிறவர் அல்ல. கர்த்தர் சமூகத்தில் உள்ளமுடைந்து நீங்கள் கண்ணீர் விட்டு ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் கண்ணீரோடு கூட நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபங்களின் அப்படிப்பட்டவருடைய ஜெபங்களை தேவன் புறக்கணியாதவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, எத்தனை முறை கண்ணீர் வெடிச்சிருக்கீங்க? எத்தனை முறை தேவ சமூகத்துக்கு வந்து நீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்க? அந்த கண்ணீர் எல்லாம் வீண் போயிடுச்சே நீங்க யோசித்து ஒருவேளை வேதனைப்பட்டிருக்கலாம். இல்லை, மூடி பிரசங்கியார் ஒரு முறை இப்படி சொன்னார், நாம கர்த்தர் சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு கண்ணீர் ஜெபமும் அது தேவ சமூகத்தில் அடித்து கொண்டும் ஒழித்து கொண்டும் நமக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும் என்று அவர் சொன்னார். எத்தனை உண்மை பிரியமானவர்களே, தேவன் கண்ணீர் எல்லாம் துருத்தியில சேர்த்து வைக்கிறவரா? அவர் நினைச்சு பார்ப்பாரு, என் பிள்ளைகள் இவ்வளவு கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் இவ்வளவு மனவேதனையில ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, இவ்வளவு துக்கத்தோடு என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. சிம்சோன் உருக்கத்தோடு கூட அவன் ஜெபம் பண்ணினா. ஒரு விஷயத்தை நினைத்தாலும் கர்த்தர் நினைத்தார், அவனுக்கு மறுபடியும் பலன் கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் நாளிலே அவன் சாகடித்தவர்களை பார்க்கிலும் அந்த நாள் ஒரே நிமிஷம் அந்த தூண்களை அசைக்கப்பட்டது, அந்த பில்டிங் எல்லாம் விழுந்து போனது, அநேகர் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய நினைவாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லி இருக்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்னும் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சிறுமைகளை மாற்றும்படிக்கு அவர் நம்முடைய நினைவாய் இருக்கிறார். இன்னும் நம்மை ஒரு விசை பலப்படுத்தும்படி தேவன் நமக்கு நினைவாய் இருக்கிறார். நாம மனதுருக்கத்தோடு அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, என்னுடைய சாட்சி, நான் இந்த நாளில் இந்த வசனம் என்னை தொடுகிறபடினாலே, என்னுடைய வாழ்க்கைக்கு இது மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறபடினால்
என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாய் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது போல நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். உண்மையிலே நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் வேலூரில் தான் பிறந்தேன். ஆனால் நாங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு சில ஆண்டுகள் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த நிலைமையிலும் கூட கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து தான் தேவன் வைத்திருந்தார். ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். எனக்கு நினைவு வருகிறதெல்லாம் நினைவு கொள்ளுகிறதெல்லாம் ஒரு ஒழுகுகிற ஒரு வீட்டில் நாங்கள் படுத்து உறங்குவதை நாங்கள் மறந்து போவதே கிடையாது. இரவிலே எப்பொழுதும் எங்கள் பக்கத்தில் எங்கள் தாயார் இரவிலே மழை பெய்யும் பொழுது சொட்டுகிற தண்ணீரை பிடிப்பதற்கு கிண்ணங்களை என்னை சுற்றி வைப்பார்கள். இரவில் அந்த கிண்ணங்கள் நிரம்பும் பொழுது என் தாயார் எழுந்து போய் அதை வெளியில கொட்டி வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, எங்க வீட்டில் ஒரு போட்டோ உண்டு. அந்த போட்டோ என்னவென்று சொன்னால், என்னுடைய தாயார் என்னை தூக்கி கொண்டிருக்கிறதையும் கிழிந்து போன ஒரு புடவை என் தாயார் கட்டி கொண்டிருக்கிறதையும் அந்த போட்டோவில் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வரும். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கர்த்தரைகளை ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தரைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எங்களையே நினைத்த தேவன் உங்களை மறப்பாரா? எங்களை நினைத்த எங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? இல்லை பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய நினைவாய் தேவன் இருக்கிறார். அதுக்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் உள்ளங்கையிலேயே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். என் உள்ளங்கையில நான் உன்னை வரைந்திருக்கிறேன். உங்க எப்பெல்லாம் பார்க்கணுமோ தேவன் உள்ளங்கையில பார்த்தால் போதும். எனக்கு அருமையானவர்களே, உங்களை அவ்வளோ உங்கள் நினைவா இருக்கிறது உங்கள் சிறுமைகளை மாற்றுவதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உங்களை பலப்படுத்தி உங்களை நல்ல நிலைமையில வைத்திருப்பதற்கும் தான். நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் நினைவா இருக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தர் செய்ததை நினைக்கிறீங்க, கர்த்தர் நடத்தின விதங்களை எந்த அளவுக்கு நீங்க நினைத்து பார்க்கிறீங்க, நன்றியோடு கூட இருங்க. முன்னிலைமை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு எப்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் யோசிங்க. அதை யோசித்தாலே போதும். உங்களுடைய இருதய நன்றியினால் நிரம்பும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது போல நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். தேவனை மறக்காதீர்கள். தேவன் செய்தவர்களையும் நீங்கள் மறக்காதீர்கள். ஆண்டவரை எப்பொழுது மகிமைப்படுத்துங்கள். உங்களை கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். பிதாவே, அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டு, இந்த வசனத்தினுடைய எல்லா செய்தியும் கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உருக்கமாய் கண்ணீரோடு சிறையிருப்பு மாறுமா, என் சிறையிருப்பு மாறாதா என்று ஒருவேளை ஆண்டவரை கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுடைய சிறையிருப்புகளை மாற்றும். இஸ்ரவேலருடைய கண்ணீருக்கு கேட்டு நீர் இறங்கி அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீர் தாரும். உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விசை பலப்படுத்தும் ஆண்டவரே. கைவிடப்பட்ட நிலைமையில படுத்திருந்தால் அவனுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும். சிம்சோனை ஒரு விசை பலப்படுத்தினது போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலன் கர்த்தர் தருவீராக. உன்னதத்தில் இருக்கிற உங்களுடைய பலத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நீர் நிறைத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக, பதில் அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? தொடர்ந்து எங்களுடைய ஐக்கியத்தின் மூலம் வரும் எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.